ஆர்சிபி சேப்பாக்ல வந்து சிஎஸ்கேவை போட்டது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. அதுவும் ஆஃப்டர் 17 இயர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். மக்களே கண்டிப்பா உங்களுக்கு நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஒரு ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேனா எவனா இருந்தாலுமே கண்டிப்பா ஆர்சிபிக்கு கிரெடிட் கொடுப்பான். ஏன்னா ஆர்சிபி கம்ப்ளீட்டா சிஎஸ்கேவை டாமினேட் பண்ணிட்டாங்க இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ். புரியுதா உங்களுக்கு? திஸ் இஸ் த ஃபேக்ட். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபியை கிரெடிட் கொடுத்துடுறோம். ஓகே, இன்னொரு பக்கம் சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூல நிஜமாவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சேப்பா கிரௌட பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஒரு நம்பிக்கையோட வந்திருப்பாங்க. ஓகே, சிஎஸ்கே எப்படியாவது இந்த மேட்சை ஃபைட் பண்ணி ஆர்சிபியோட வின் பண்ணுவாங்கன்னு. ஸோ வின் பண்றது தோக்குறது வந்து பாத்தீங்கன்னா சகஜம். ஸ்போர்ட்ஸ்ல தோக்குறது பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க எப்படி தோக்குறீங்க அதான் ஒரு மேட்டர். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிரௌண்ட்ல ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா இன்டென்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அதை யூஸ் பண்ணது ஆர்சிபி. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 0 இன்டென்ட் காமிச்சதுனால என்ன பொறுத்த வரைக்கும் அங்க போய் பைசா செலவு பண்ணி மக்கள் போய் பார்த்தாங்களே, அவங்கள வந்து முட்டாளா ஆக்குன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்ண. வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஐபிஎல் 2025 மேட்ச் 8 ரிவ்யூ தான். பிட்வீன் சென்னை சூப்பர் கிங்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அட் சேப்பாக் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல ஆர்சிபி ஹாஸ் பிரீச்ட் த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ். எஸ், 17 வருஷம் கழிச்சு வந்து சேப்பாக்ல சிஎஸ்கேவை தோக்கடிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விக்டரி ஃபார் ஆர்சிபி. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. எனக்கு என்ன ஆர்சிபி கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த மேட்ச்ல ஒரு பிளானோட வந்தாங்க. அட்டாக்ன்றது தான்டா எங்களோட பிளான். எங்களுக்கு பால் 1ல இருந்து இன்டென்ட் இருக்கும். கண்டிஷன்ஸ் எந்த மாதிரி வேணாலும் இருக்கட்டும், நாங்க வந்து பால் 1ல இருந்து இன்டென்ட் காமிக்க போறோம். ஓகே, சேம் டைம் போலிங் போடும் போதும் சரி, ஃபீல்டிங் பண்ணும் போதும் சரி, we are going to give our 100%. ஸோ கம்ப்ளீட்டா சிஎஸ்கேவை எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே அவங்க அவுட் கிளாஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நம்ம கண்டிப்பா சொல்லிடணும். ஏன்னா நீங்க மேட்ச் பார்த்திருப்பீங்க, பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ப்ரொஃபஷனலா நடந்துகிட்டாங்க. லாஸ்ட் டைம் அவங்க வந்து சிஎஸ்கேவோட அந்த சின்னசாமி ஸ்டேடியம்ல வின் பண்ணி குவாலிஃபை ஆனாங்களா டாப் 4. அப்போ அவங்களோட செலிப்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர் போர்டா போச்சு. எல்லாருமே என்ன நினைச்சீங்கன்னா ஐபிஎல்ல வின் பண்ண மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்கன்னு. அதுக்கு காரணங்கள் இருக்கு. தொடர்ந்து 7 மேட்ச் ஆடி வின் பண்ணி வராங்க. பிளஸ் சிஎஸ்கே அடிக்கிறது அவங்களுக்கு என்னைக்குமே ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா ரேரா தான் ஆர்சிபி வந்து ஜெனரலா சிஎஸ்கே அடிப்பாங்க. இப்போ லாஸ்ட் 2 மேட்சா அடிக்கிறாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ஸ் டர்ன் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேளை இது ஆர்சிபி டைமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுக்குது. பட் அந்த செலிப்ரேஷன் ஏன் அப்படி இருந்ததுன்றது நம்மளுக்கு புரிஞ்சுது. கொஞ்சம் ஓவர் போர்டாவும் இருந்துச்சு. பட் இந்த முறை அந்த மேட்சை வின் பண்ணிட்டு ரொம்பவே ப்ரொஃபஷனலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிஎஸ்கே பிளேயர்ஸ் கிட்ட வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணதா இருக்கட்டும், அண்ட் அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஸோ அதுக்கு நான் முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுகளை சொல்லியே ஆவேன். 2 டீமுமே ரொம்ப மியூச்சுவலா நல்லா விளாண்டாங்க. ஃபேன்ஸ் மத்தியில தற்கூரிங்க இருப்பாங்க, அவங்க சண்டை போட்டுப்பாங்க. ஆனா ஒரு ஜெனுவன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைவல்ரிக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம். அட் த சேம் டைம் எந்த டீம் வின் பண்றாங்களோ அவங்களுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்க போறோம். தட் இஸ் வாட் நான் திருப்பியும் அதான் சொல்ல போறேன். ஒரு ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன் டெஃபினட்டா வந்து ஆர்சிபிக்கு ஃபுல் கிரெடிட் கொடுப்பான். அட் த சேம் டைம் அதே ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன் வில் பி damn disappointed with this performance from CSK. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து திருப்பி சொல்றதுதான், தோக்குறது பிரச்சனை இல்லைங்க, எப்படி தோக்குறீங்கன்றது இருக்கு. ஓகேவா? ஒரு ஃபைட் இருக்கணும். ஒரு ஃபைட்டே இல்லாம ஓகே உன்னை நம்பி இத்தனை கிரௌடு வந்து பாக்குறாங்க, இவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. நீ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரான்ச்சைசி, என்னதான் உன் ஸ்குவாட்ல பெரிய பவர் ஹிட்டர்ஸ் இல்லைனாலுமே சரி, அட் த சேம் டைம் நீங்க ஃபீல்டிங் பண்ணும் போதும் சரி, பேசிக்ஸ் கரெக்டா ஆக்சுவலா சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணியிருந்தாலே இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸா போயிருக்கும். ஆனா அவங்க பேசிக்ஸே வந்து நிறைய எரர் பண்ணாங்க. சம்டைம்ஸ் பேட்டிங் ஃபெயிலியர் ஆகும், ஓகே, போலிங்கும் ஃபெயிலியர் ஆகும். இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிரிக்கெட். அதே மாதிரிதான் கேட்ச் டிராப்பும் நம்ம சொல்லுவோம். ஆனா கையில இப்படி வந்து உருற கேட்ச் எல்லாம் விட்டால அதெல்லாம் வந்து அக்செப்டபிளே கிடையாதுங்க. தீபக் கூட அந்த கேட்சை பிடிச்சிருந்தாருன்னா 16 ரன்னோ 17 ரன்னோ தான் இருந்திருப்பாரு. ரஜட் பண்ணிட்டார். கரெக்டா? ஸோ கேமே டோட்டலா டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பழமான கேட்ச் விடுறதெல்லாம் நிஜமாவே அக்செப்டபிள் இல்லைன்றத என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு பிளேயர் பேட்டிங்கே ஆட மாட்டான், போலிங் பெருசா போட மாட்டான், ஃபீல்டிங்கும் சரியா பண்ண மாட்டானா அந்த ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமுக்கு ஒரு மிகப்பெரிய லயபிலிட்டின்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ டாஸை வின் பண்ணி சேஸ் பண்ணாரு ருத்ராஜ் கைக்வாட். அதாவது என்ன ஒரு பிரச்சனைனா இல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு, அவங்க ஹோம் கண்டிஷன்ஸே அவங்களுக்கு எப்படின்னு தெரியலன்றத ஸ்டீவன் பிளெமிங் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச்ல வந்து பேசினாரு. நாங்க 2 வருஷமா நாங்க வந்து பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இந்த பிச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு. என்னையா பேசுறீங்க? உங்க ஹோம் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு தெரியாதா? 2-3 நாளா டியூவே கிடையாது. டியூவே இல்லைன்னும் போது டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடிடலாம்ல. ஏன்னா எங்க டீம் கிட்ட ஃபயர் பவர் கிடையாது. ஃபயர் பவர் இல்லாம நீங்க எப்படிங்க சேஸ் பண்ணுவீங்க? 170க்கு மேல எந்த ஒரு ஆப்பனன்ட் அடிச்சிட்டாலும் இந்த பர்டிகுலர் சிஎஸ்கே டீம்னால சேஸ் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னா உங்ககிட்ட ஃபயர் பவர் கிடையாது. சிவம் துபே ஒரே ஒரு ஆள் தான். அடுத்த ஒரு பிளேயர் நம்ம MS தோனி கண்டிப்பா சொல்லலாம். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா MS தோனி எப்ப வராரு? ஈஸியா மேட்ச் வின் பண்ணும் போது கரெக்டா உள்ள வராரு.
இல்ல தோக்குற நிலைமையில வந்துட்டு லாஸ்டா வந்து ஃபேன்ஸ்க்காக ஒரு 2-3 சிக்ஸ் அடிச்சுட்டு போறாரு. அது பாக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த வயசுல இந்த மனுஷன் வந்து ஸ்டம்பிங் பண்றாரு, 6-4 அடிக்கிறாரு, போடுறா வேற லெவல், அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே நான் சொன்ன மாதிரி தான், அந்த ஒரு ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கா இருக்கட்டும், ஒரு நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கா இருக்கட்டும், பார்க்கும்போது என்ன தோணும்னா, இந்த ஒரு மனுஷனுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பிரான்சைசி விளையாடுதா இந்த சீசன் அப்படின்ற மாதிரி தோணும். இந்த சீசன் இல்ல, இது முன்னாடி சீசன். பட் அட்லீஸ்ட் அதுலயாவது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளேயர்ஸ் நல்லா இருந்தாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் 11ல வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் எம்எஸ் தோனி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து முன்னாடி வர வேணும். 8 பேட்ஸ்மேனுக்கு அப்புறம் வராரு, 9ஆவதா வராரு, அவருக்கு முன்னாடி அஸ்வின் உள்ள இறங்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சோ அந்த வகையில 196 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க ஆர்சிபி, விச் வாஸ் a huge ஸ்கோருங்க. கேட்ச் எல்லாம் பிடிச்சிருந்தா 170 அடிச்சிருப்பாங்க, அதுவே சேஸ் பண்ண கஷ்டப்பட்டிருப்பாங்க சிஎஸ்கே, அது வேற விஷயம். பட் இன்டென்ட் பாத்துக்கோங்க, அதான் சொல்ல வந்தேன். சால்ட் பாருங்க, 16 பால் 32. விராட் கோலி ஒரு பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரகிள் ஆனாரு, 30 பால் 31. ஆனா அவர் ஒரு எண்ட்ல நின்னதுனால மத்த எல்லா பேட்ஸ்மேனும் டப்பு டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜத் படிடார் 32 பால் 51. வரவங்களா லிவிங்ஸ்டன் வந்து ஒரு 6-4, ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு 6-4. ஓகே, எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அதை விட முக்கியமா படிக்கல் விளையாடின கேமியோ. படிக்கல் ஜென்ரலா கஷ்டப்படுவார், அது இந்த மாதிரி சேப்பா கண்டிஷன்ஸ்ல பயங்கரமாவே கஷ்டப்படுவார். ஆனா அவர் வந்து குரூஷலா ஒரு கேமியோ ஆட்டு போனாரு. லாஸ்டா ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸஸ் ஃப்ரம் டிம் டேவிட். வரவன் எல்லாருமே சிக்ஸ் அடிச்சான். சோ இன்டென்ட் இதுலயே கிளியரா தெரியுது, புரியுதா உங்களுக்கு? அண்ட் ருத்ராஜ் கைக்வாடோட கேப்டன்ஷிப் வாஸ் சீரியஸ்லி டிசப்பாயிண்டிங், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. வி ஹேவ் டு அக்செப்ட். அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா சிக்கிச்சிக்கால அனிருத் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, அந்த பாயிண்ட் தான் இப்ப நான் இதுல ரெப்ளிகேட் பண்ண வரேன். ஓகேங்களா? சோ அவர் சொன்னதான் நான் சொல்ல வரேன். நானே பயங்கரமா ஐடென்டிஃபை பண்ணி சொன்னேன்லாம் நான் சொல்லல. இந்த ஒரு பாயிண்ட் நான் வந்து அந்த வீடியோல நான் நோட் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மேட்ச் அப்ஸ் கரெக்டா அனிருத் ஸ்ரீகாந்த் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு அவர் வீடியோல. அதாவது ரவிச்சந்திரன் அஸ்வின் படிடாருக்கு செமையா போட்டிருக்காரு, 100 ரன் ஸ்ட்ரைக் ரேட் கீழே தான் படிடார் அடிச்சிருக்காரு, 2-3 தடவை அவுட் ஆகியிருக்காரு. ஓகே, மேட்ச் அப்ஸ் விராட் கோலிக்கும் சரி ஜடேஜாவுக்கும் சரி, இந்த மாதிரி அகைன்ஸ்ட் மேட்ச் அப்ஸ் மாதிரி ருத்ராஜ் போயிருக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து ஆப்போனண்ட்டை ஸ்டெடி பண்ணாம போறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. அதே மாதிரி ருத்ராஜ் கைக்வாடோட போலிங் சேஞ்சஸ், அஸ்வின் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கலாம், செகண்ட் ஓவர்ல எக்கனாமிக்கலா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு, இன்னொரு ஓவர் புஷ் பண்ணிருக்கலாம். நீங்க சாம் கரனுக்கு லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் கொடுத்துருக்க வேணாம், நீங்க அஸ்வினுக்கு ஒரு ஓவர் கொஞ்சம் புஷ் பண்ணிருந்தீங்கன்னா சாம் கரனுக்கு கொடுத்துருக்க வேணாம். புரியுதா உங்களுக்கு? அண்ட் எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்கா இருந்தது, இந்த வே அவர் போலர்ஸ் ரொட்டேட் பண்ண விதம். அண்ட் பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஎஸ்கேக்கு அதுல ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் முதல்ல, அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் சோ போலிங்ல வந்து ஓரளவுக்கு பெட்டரா போட்டது அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா கலீல் அஹமத் சூப்பரா போட்டார். நியூ பால்ல 2 மேட்ச் அவர் நல்லா போட்டுட்டு இருக்காரு. பிக் ஆஃப் த போலர் வாஸ் கலீல் அஹமத். 10 ரன்னா இனிஷியல் 3 ஓவர்ஸ் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் 4th ஓவர்ல வந்து 2 விக்கெட் எடுத்து ஜஸ்ட் 1 ரன் தான் கொடுத்தாரு. அந்த இடத்துல அவர் எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சாரு. கொஞ்சம் ரஸ்டியா தான் இருக்கும், ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. சோ வி கேன் எக்ஸ்பெக்ட் தட் ரஸ்டினஸ் எல்லிஸ்க்கு பதிலா உள்ள வந்தாரு. சோ அதனால நான் ஐ டோன்ட் வாண்ட் டு பிளேம் பத்திரனா, ரொம்ப அட்லீஸ்ட் அவர் ஒரு கம்பேக்காவது கொடுத்தாரு, புரியுதா உங்களுக்கு? பட் அண்ட் அட் த சேம் டைம் நான் 2 பேரை பிக் ஆஃப் த போலர் சொல்லுவாங்க. நான் கலீலும் சொன்னேன், நூர் அஹமதும் சொல்லுவேன். நூர் ஃபேண்டாஸ்டிக்கா போட்டு 3 விக்கெட் எடுத்தார். நான் ஏன் இனிஷியலா கலீல் அஹமத் சொன்னேன்னா, ஒரு ஃபாஸ்ட் போலர் அந்த மாதிரி ஒரு எக்கனாமி ரேட்ல போடுறது இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெரிய விஷயம். 2 மேட்சா அவர் செமையா பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் நான் கலீல சொன்னேன் முதல்ல. கண்டிப்பா விக்கெட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா நூர் அஹமத் சூப்பரா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. தோனியோட ஸ்டெம்பிங் சான்ஸே கிடையாது, வயசானாலும் இன்னும் உன்னோட அழகும் ஸ்டைலும் மாறல நண்பா அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு ஸ்டெம்பிங், அதுல டவுட்டே கிடையாது. பட் ஐ வாஸ் சோ டிசப்பாயிண்டட் வித் ஜடேஜாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டார். எஸ், அவருக்கு ஒரு கேட்ச் விட்டாங்க, பழமான கேட்ச் விட்டாரு தீபக் கூட, அது எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. பிடிச்சிருந்தா வேற மாதிரி டைமென்ஷன்ல போயிருக்கும். இருந்தாலும் ரொம்ப மாங்க அடிக்கிற மாதிரி அடிச்சாரோன்ற மாதிரி தோணுச்சு. டிபிக்கல் ஜடேஜா ஸ்பில் அது கிடையாது. ஓகே, சோ கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் அடியும் வாங்கினாங்க. ரித்ராஜும் பாத்தீங்கன்னா சரியா போலர்ஸ் ரொட்டேட் பண்ணல. அண்ட் அடுத்த ஒரு பிரச்சனை என்னன்னா சாம் கரன், ஏன்னா பூ போலர்னு எல்லாருமே சொல்றாங்க, அது உண்மைதான், அது இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு எஃபர்ட் போடுவாரா, ஒரு நல்லா போடுவாரா, ஒரு ஃபைட் பேக் கொடுப்பாரான்னு பார்த்தா அப்படி தெரியலங்க. அவரை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா ஒரு வாரி வல்லலா இருப்பாரு, அது எந்த டவுட்டுமே இல்லைன்ற மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வீக்னஸா வந்து அமைஞ்சது சிஎஸ்கே. 175க்கு மேல அப்படி ரன் போகும்போதே ருத்ராஜ் கைக்வாட் தலை குனிஞ்சிருச்சு, புரியுதா உங்களுக்கு? சோ கண்டிப்பா அந்த டார்கெட்டை சேஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம். நான் ரொம்ப ஹானஸ்டா நம்ம மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் மெசேஜ்ல, இன்ஸ்டால. இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். 40 ரன் வித்தியாசத்துல தோக்க போறாங்க சிஎஸ்கேன்னு, 50 ரன் வித்தியாசத்துல தோத்தாங்க, அவ்வளவுதான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இன்டென்ட்டே கிடையாது பேட்டிங்ல. ஓகே, இந்த இவரு இருக்கார்ல ராகுல் திரிபாதி, அவர் மேல நான் இந்த மேட்ச்ல நம்பிக்கை வச்சிருந்தேன், ஒருவேளை ஏதாவது ஸ்டார்ட் கொடுப்பாருன்னு. பிரச்சனை என்னன்னா, இல்ல உங்க ஸ்டான்ஸுக்கு உங்க வீக்னஸ் வந்து கிளியரா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பையன் வந்து ஃப்ரண்ட்ல போட்டா அப்படி இப்படின்னு அடிச்சிருவான், ஆஃப்ல போட்டா கூட அப்படி பேட்டை விட்டுருவான், ஷார்ட் பிச் போடு காலின்னு. 2 மேட்சா ஷார்ட் பிச்ல அவுட், தூக்கி அடிச்சு அவுட் ஆயிருந்தா வேற மாதிரி அவுட் ஆயிருந்தா கூட ராகுல் திரிபாதி நான் குறைய சொல்ல மாட்டாங்க. ஆனா 2 மேட்சா ஒரே மாதிரி அவுட் ஆறாரு பாத்தீங்களா அந்த ஷார்ட் பிச் டெலிவரியில, அப்ப கிளியரா தெரியுது இட்ஸ் பிகஸ்ட் வீக்னஸ்னு. ஓகே, ஒரு விக்கெட் அனாமத்தா போச்சு. அப்புறம் ருத்ராஜ் கைக்வாட் அண்டர் பிரஷர் 1 டவுன்ல இறங்கி தானா தேடிக்கிட்ட விஷயம் தான் அது. 1 டவுன்ல வந்து அவர் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் புல் ஷாட் ஆடி அவர் டக் அவுட், 2வது டக் அவுட் கன்சிக்யூட்டிவ் அகைன்ஸ்ட் ஆர்சிபி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரும் அடிச்சு போனாரு. எங்க முடிஞ்சு போச்சு அங்கேயே கேம். ஃபார்ம் பிளேயரும் அவுட், வெறும் ரச்சின் ரவீந்திரா தான் இருக்காரு. அதுக்கப்புறம் யாரு, தீபக் கூட.
அங்க என்ன ராகுல் திரிபாதி பண்றாரோ அதே தான் தீபக் கூடாவும் பண்றாரு. அதாவது தீபக் கூடாவும் ராகுல் திரிபாதியும் என்ன பண்றாங்கன்னா கேட்ச் விடுறாங்க, ரன் அடிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ டீமுக்கு ஒரு மிகப்பெரிய லயபிலிட்டியா வந்து அமைஞ்சிட்டாங்க. இந்த 2வது மேட்சை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அவங்கள பேக் பண்ணணும்ன்றத நானே என்னோட ப்ரிவியூல சொல்லியிருந்தேன். ஆனா நீ அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ், நீ பேட்டிங்ல கூட ஒரு நல்ல கேட்ச் எடுத்தாம்பா, நல்ல ரன் அவுட் பண்ணாப்பா இருந்தா, நீ கேட்சும் விடுற, ரன் அடிக்க மாட்டா, அப்ப நீ டீம்ல எதுக்குதான் இருக்குன்ற மாதிரி 2 பேரும் எனக்கு பார்க்கும்போது தோணுது. புரியுதா உங்களுக்கு? சோ அப்பயே முடிஞ்சு போச்சு. பவர் பிளேல 30க்கு 3 4 போயிடுச்சுன்னா அப்புறம் எங்க இருந்து இந்த கேம் முடிக்கிறது? அப்புறம் சிவம் துபே வந்து ஒரு 6-4 அடிச்சாரு. அப்புறம் ஒரே ஓவர்ல யாஸ் தயால் டப்புன்னு 2 விக்கெட்டை தூக்குனாரு. ரச்சினியும் சரி சிவம் துபேயும் சரி. நிறைய பேர் ரச்சின் ரவீந்திராவை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்குல சிரிப்பா வந்துச்சு. யோ அவனாவது 30 பால்ல 41 அடிக்கிறான். ஓகே, மத்தவங்க எல்லாம் என்னத்த கிழிச்சான்? ஒன்னும் கிழிக்கல. எதுக்கே ரச்சின் ரவீந்திரா போன மேட்ச் அவன் இல்லைன்னா அது கூட வின் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவன் ஒருத்தன் தான் 41 அடிச்சான். புரியுதா உங்களுக்கு? ஆனா அதுக்கப்புறம் ஷாக்கிங் மூமெண்ட்ஸ் தான். 10 ஓவர் ஆச்சு, 65க்கு 4. சரி, இனிமே தோனி வருவாரா? சரி, ஜடேஜா தோனிக்கு முன்னாடி வந்தாரு, எல்லாமே ஓகே. சாம் கரனே வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஜடேஜா முன்னாடி வந்தாரு, சரி ஒளிஞ்சு போ. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து தோனிக்கு முன்னாடி வந்தாரு. அங்கதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் 13வது ஓவர்ல. ஏன்னா இந்த மேட்ச் நீங்க ஆர்சிபியோட விளையாடுறீங்க, ஃபேன்ஸ் அங்க நிறைய எதிர்பார்ப்போட வந்து நின்று மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, நீ வந்து ஆடிட்டு போயிடுவ. ஓகே, பட் ஆனா ஃபேன்ஸ் ஃபாலோயிங்னு ஒண்ணு இருக்கு, பயங்கரமா உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்லீஸ்ட் ஃபைட்டாவது கொடுத்துருக்கணும்ல. அதுக்கு எம்எஸ் தோனி முன்னாடி வந்து இறங்கி இருக்கணும்ல. அஸ்வின் வந்து இறங்கி அவங்க ஒரு 3 ஓவர் சிங்கிள்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எனக்கு அதான் திருப்பி சொல்றேன் இல்லைங்க. தோனியை வந்து பிராண்டா யூஸ் பண்ணி இவங்க பண்றாங்களா, டிக்கெட் சேல் பண்றாங்களா, நான் அதுக்குள்ளலாம் உள்ள வரல. நான் இதை பத்தி இது இருக்கும் பேசுனதே கிடையாது. ஆனா நேத்து மேட்ச் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஓகே, நீங்க மக்களை முட்டாளாக்குறீங்களா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். எனக்கு சிஎஸ்கே டீம் விளையாடினதே எனக்கு அப்படிதான் தோணுச்சு. எதுக்காக மக்கள் வந்திருக்காங்க? சும்மா தோனியை மட்டும் பார்த்துட்டு போறதுக்கு? அதுக்கு அவங்களால வேற ஆப்ஷன் கிடையாதுங்க. தோனியை மட்டும் வந்து பார்த்துட்டு போறோம், எனக்கு சிஎஸ்கே என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்ல சார் தற்கூரிங்க இருப்பாங்க, கையை விட்டு என்னலாம். ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுனால கேம் தோத்து போயிட்டோம், சரி அட்லீஸ்ட் எம்எஸ் தோனியாவது வந்தாருன்னு கத்தனாங்க. அதான் ரியாலிட்டி. ஓகே, சோ அவரு முன்னாடி வந்திருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஹோப், இறங்கி ஒரு 2-3 6 அடிச்சா ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். நீ அவுட் ஆயிட்டு கூட போ, பட் அட்லீஸ்ட் ஒரு இன்டென்ட் காமிச்சாங்கடா சிஎஸ்கேன்னு தெரிஞ்சிருக்கும். சோ தோனி வரும்போதே கேம் முடிஞ்சு போச்சு. சரி வந்துட்டாரு, வந்தோடனே சரி அடிப்பாருன்னு பார்த்தா 6-7 பால் அவரும் சிங்கிள்ஸ் தான் ஆடிட்டு இருக்காரு. சரி, நான் திருப்பி சொல்றேங்க, இதுக்கு முன்னாடி ஆடின கிரிக்கெட் வேற. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரான்சைஸிலும் பவர் ஹிட்டர்ஸ் பயங்கரமா இருக்காங்க. அண்ட் லோக்கல் இந்தியன் பிளேயர்ஸ் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட் வந்து டாப் 4 அட்லீஸ்ட் போகணும்னா, நீங்க டைட்டில் அடிக்கணும்னு அவசியம் இல்ல, டாப் 4 போகணும்னா சில விஷயங்களை மாத்திக்கணும் சிஎஸ்கே. அண்ட் பவர் பிளேயரே 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்னு சிவம் துபே, ஒன்னு எம்எஸ் தோனி. அதுல எம்எஸ் தோனி லாஸ்டா வந்து 3 ஓவர்ல 90 ரன் அடிக்கும் போது வந்து ஆடுறதுல அர்த்தமே இல்லைங்க. இல்ல அதுலயாவது வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஏதோ சுத்தனாவது அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 15 ரன் 20 ரன் கம்மி பண்ணிருக்கலாம். அந்த இன்டென்ட்டும் அவர் காமிக்கல. லாஸ்ட் பெனால்டிமேட் ஓவர்ல ஒரு 2 4 அடிச்சாரு. அப்புறம் லாஸ்ட் ஓவர்ல 2 6 2 4 அடிச்சாரு. ஓகே, கிரௌட் ஹாப்பிப்பா. தமிழ் கமெண்ட்ரியில சொன்ன மாதிரி, ஓகே நம்ம சீக்கா சொன்ன மாதிரி அவள்தான் முடிஞ்சு போச்சு, அவள்தான் தோனி வந்தாரு 2 6 அவள்தான் கிரௌட் ஹாப்பி முடிஞ்சு போச்சு. அப்படி கிடையாதுங்க, அப்படி சத்தியமா கிடையாது. ஏன்னா அதான் சொல்றல, சில தற்கூரிங்க இருப்பாங்க, இவர் மட்டும் அடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு வேணா அது ஓகே. ஆனா நிறைய பேர் அங்க வந்து ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க கிரவுண்ட்ல. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப பாவமா இருக்கு. அவன் வந்து செத்து சுண்ணாம்பாய் செலவு பண்ணிக்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து சேர் அப் பண்ணின்னு இருக்கான். நீ வந்து அவங்களுக்கு கொடுத்த காசுக்கு ஒரு 20% கூட எஃபர்ட் போடலன்னா என்ன கடுப்புல இருந்திருப்பாங்கல்ல. கண்டிப்பா பயங்கர மன உடைச்சல்ல இருந்திருப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. சிம்பிளுங்க, 2 தற்கூரிங்களும் எடுத்துக்கோங்க, ஆர்சிபி எடுத்துக்கோங்க, சிஎஸ்கே எடுத்துக்கோங்க. ஃபேன்ஸ் சொல்றேன், நான் சொல்றது ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஜெனுவன் ஃபேன்ஸ், ஐம் டாக்கிங் ஒன்லி அபவுட் தற்கூரி ஃபேன்ஸ். அவங்க இவன் தோத்தா இவனை வந்து ஹர்ட் பண்றது, இவன் தோத்தா இவனை ஹர்ட் பண்றது, இது நடக்கதான் போகுது. இதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. இன்னைக்கு டாக்ஸிக் உலகத்துல அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா அட்லீஸ்ட் அந்த ஒரு பர்டிகுலர் டீம் மாதிரில சரி நம்ம மக்களுக்காவது ஒரு ஃபைட் கொடுப்போம். நம்மளுக்கு இவ்வளவு பேர் வந்து ஃபைட் பண்றாங்க. இப்ப நான் பேசும்போது உங்களுக்கு எல்லாம் தோணும், என்ன ப்ரோ அவ்வளவுதான், நான் சிஎஸ்கே 2 மேட்ச் தானே ப்ரோ முடிஞ்சதுன்னு. பட் அந்த இன்டென்ட்டை தாங்க நான் சொல்ல வரேன், புரியுதா உங்களுக்கு? பட் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கேக்கு இவ்வளவு ஏர்லியரா இந்த மாதிரி அவங்க எக்ஸ்போஸ் ஆனது நல்லது. ஏன்னா ஆர்சிபி கிளியரா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ அதனால இந்த சேஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. லாஸ்டா வந்து அப்படி இப்படின்னு 50 ரன் வித்தியாசத்துல தோத்துறாங்க. எனக்கு என்ன ஆக்சுவலா கடுப்பாச்சுன்னா, ருத்துராஜ் கைக்வாட்ல போஸ்ட் மேட்ச்ல சொல்றாரு, இன்னும் பெருசா பிரச்சனை இல்ல, நாங்க 50 ரன் வித்தியாசத்துல தோத்தோம். என்னப்பா என்ன இப்படி பேசுற, பென்ட கேட்டுக்கே டஃப் கொடுப்பா போல இருக்கே, கிழிஞ்சது போ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் அவர் என்ன பேசினாருன்னு. அப்புறம் தான் நேற்று தான் கேள்விப்பட்டேன், ஃபீல்டிங்லாம் ஒழுங்கா பண்ணலன்னு பேசினாரு. அது ஃபேக்ட் தான். நீ எப்போ 50 ரன் தானே அப்படின்னு நீ சொன்னியோ எனக்கு புரியல. எனக்கு உனக்கு எப்படி நான் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன்றது எனக்கு தெரியலங்க. 30 ரன் வித்தியாசத்துல தோத்தினாலே T20ல உன் ரன் ரேட் பயங்கரமா அடிவாங்க. போன வாட்டி அதனாலதான் தோத்த. ஈஸியா வின் பண்ண வேண்டிய மேட்ச்ல கிட்ட வரைக்கும் கொண்டு போய் தோத்தீங்க.
இதுவும் இந்த முறையும் அந்த மிஸ்டேக் தான் பண்றீங்க. ரெண்டாவது மேட்சே மறுநாடி கண்டிப்பா அவங்க ரெக்டிஃபை ஆகணும், இல்லனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சிஎஸ்கே. ஆர்சிபி போலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏசலூட் ஃபேண்டாஸ்டிக் ஸ்பெல்லுங்க, 3 wickets. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி யூஸ் பண்றாரு பாருங்க. புவி இந்த மேட்ச் வந்துட்டாரு, அவரும் செமையா போட்டாரு. இந்த மேட்ச்ல ஆக்சுவலா லிவிங்ஸ்டனை வச்சு முடிச்சாங்க. ரஜத் பட்டிதாரோட கேப்டன்ஷிப் சும்மா அற்புதமா இருந்துச்சு, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ரஜத் பட்டிதார் லிட்டரலி கேம் வந்து அவர் கைக்குள்ள வச்சிருந்தாரு. புரியுதா உங்களுக்கு? போன மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின குணால் பாண்டியாக்கு இந்த மேட்ச்ல ரோல் இல்ல. சுயா சர்மா டீசெண்டா போட்டு போனாரு. போன மேட்ச்ல அவரு கூட 4 ஓவர் போட்டாரு. இந்த மேட்ச் போட்டாரு, பட் அவருக்கும் ரோல் கம்மி தான் இந்த மேட்ச்ல. லிவிங்ஸ்டனை எஸ்டேயால வச்சு முடிச்சாருங்க அந்த நியூ பால் ஸ்பெல்லுக்கு அப்புறமா. நிஜமா பெரிய விஷயம். தே ஹேவ் a குட் bowling lineup ஆர்சிபி, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா பாருங்க, நம்ம எல்லாருமே குணால் பாண்டியா ஒரு ஈக்குவேஷன் கூட வருவாருன்னு நினைச்சோம். ஆனா அவரோட பிளானே ரொம்ப டிஃப்ரெண்ட். பெர்ஃபெக்டா ஆக்சுவலா பிளான் பண்ணி கேப்டன்ஷிப் பண்ணாரு. எனக்கு ரஜத் பட்டிதாரோட கேப்டன்ஷிப் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஸோ நிஜமா ஹியூஜ் கிரெடிட் டு ஆர்சிபி ஃபார் கம்மிங் இன் அன்புடன் அண்ட் ஜஸ்ட் டாமினேட்டிங் சிஎஸ்கே. கண்டிப்பா அந்த கிரெடிட்டை கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு காலத்துல சிஎஸ்கே அதே மாதிரி பெங்களூர்ல போய் டாமினேட் எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப இவங்களோட டைம், ஓகே, நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் அவங்களோட ஆஸ் எ யூனிட்டா அவங்கள பார்க்கும் போதே ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. இந்த மாதிரி டாப் 4 போக செம சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி கண்டினியூ பண்ணாங்கன்னா ஃபைனல்ஸ்க்கும் போக சான்சஸ் இருக்கு. ஸ்டில் இட்ஸ் டூ ஏர்லி. சில டீமுங்க ஸ்லோவா பீக் ஆவாங்க, சில பேருங்க சீக்கிரமா பீக் ஆயிட்டு அதுக்கப்புறம் டவுன் ஆவாங்க. இந்த மாதிரி நம்ம ஐபிஎல்ல பல முறை பார்த்துட்டோம். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஆர்சிபி இஸ் லுக்கிங் டேம் டேஞ்சரஸ்ங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க இந்த மேட்சை பத்தி? சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸை பத்தியா இருக்கட்டும், இல்ல ஆர்சிபியோட சூப்பர் பெர்ஃபார்மன்ஸை பத்தியா இருக்கட்டும், மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பாய்.